வெல்கம் டு டிவினாஸ் கிராண்ட்மா சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் நல்ல ஒரு சுவையான ஒரு சாம்பார் பொடி எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாங்க. இந்த சாம்பார் பொடி நம்ம வீட்டில் கிட்டத்தட்ட நான் 38 வருஷமாக இது மாதிரி தான் நான் செய்துட்ருக்கேன். இந்த சாம்பார் எங்கள் வீட்டில் வச்சா எல்லாருமே, நான் பெருமைக்காக சொல்ல, எல்லாருமே சொல்லுவாங்க சாம்பார் உங்கள் வீட்டு சாம்பார் ரொம்ப நல்லா இருக்குன்ட்டு. எனக்கு ரொம்ப நாள் ஆசை இந்த பொடி எல்லாத்துக்கும் இந்த நம்ம எப்படி செய்கிறேன்னு சொல்லி காமிக்கணுன்ட்டு. வாங்க அது எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். எப்படி அந்த பொடி அரைக்கணும் எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது மிளகாய் 1/2 கிலோ குண்டு மிளகாய் எடுத்துருக்கேங்க. இல்லை நீல மிளகாய் பாதி குண்டு மிளகாய் பாதி கூட எடுத்துக்கலாம். அது கொஞ்சம் கலர் கிடைக்கும் உங்களுக்கு சாம்பார், அவ்வளோதான். பட் நான் எப்போவுமே இந்த மாதிரி குண்டு மிளகாய் தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா அந்த குண்டு மிளகாய் கொஞ்சம் தூள் நல்லாயிருக்கும், குழம்பு டேஸ்ட் கிடைக்கும். அதனால் நான் இந்த குண்டு மிளகாய் தான் யூஸ் பண்ணேன். குண்டு மிளகாய் 1/2 கிலோ, தனியா கொத்தமல்லி 1/2 கிலோ எடுத்திருக்கேன். இதுக்கு துவரம்பருப்பு 100 கிராம், பச்சரிசி 100 கிராம், ஜீரகம் 100 கிராம், கடலைப்பருப்பு 50 கிராம், கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு, 2 கைப்பிடி எடுத்து பச்சை எடுத்து காய வச்சா அது 1 கைப்பிடி அளவுக்கு வந்திருக்குதுங்க. கருவேப்பிலை, மிளகு 50 கிராம், மஞ்சள் விரலி மஞ்சள் கொம்பு மஞ்சள் சொல்லுவாங்க, இது 50 கிராம், சுக்கு 50 கிராம், சோம்பு 1 ஸ்பூனு, வெந்தயம் 25 கிராம், கடுகு 25 கிராம். இவ்வளோதாங்க மொத்தம் தேவையானது. இப்போ நம்ம எல்லாம் கிராம் கணக்கில் சொல்லியிருக்கேங்க. எங்கள் வீட்டில் வேயிங் மிஷின் இல்லை, எனக்கு கிராம் தெரியாது அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, நீங்கள் மளிகை கடையில் போகும்போது நீங்கள் மிளகாய் நம்ம இன்றைக்கி அரைக்க போகிறோம்னா மளிகை ஜாமான் லிஸ்ட்லேயே நம்ம கரெக்டாக இது மாதிரி மிளகாய் 1/2 கிலோ, தனியாக 1/2 கிலோ, இந்த மாதிரி ஒரு 100 கிராம் எல்லாமே 100, 200 எழுதிட்டிங்கன்னா அதை அப்படியே அரைச்சிக்கலாம். அப்படி இல்லைனாக்கா இந்த மாதிரி ஆழாக்கு எல்லார் வீட்லேயுமே இருக்கும். இது 200 கிராம் பிடிக்கிறதுங்க. இந்த ஆழாக்கு எல்லார் வீட்லேயும் மேக்ஸிமம் இருக்கும். இதில் நம்ம துவரம்பருப்பு 100 கிராம்ன்றது கரெக்டாக பாதி அளவு வருது. துவரம்பருப்பு 100 கிராம்ன்றது பாதி, கடலைப்பருப்பு 50 கிராம்ன்றது அதுக்கு பாதி வந்துடுதுங்க. பச்சரிசி 100 கிராம்ன்றது பாதி வந்துடுது. அதே மாதிரி ஜீரகம் மட்டும் பண்ணால் ஜீரகம் வெயிட் அதிகமாக வெயிட்லெஸ்ஸாக இருக்கிறதுனால, அது லேஸாக இருக்கிறதுனால இது 100 கிராம்ன்றது 3/4 அளவு வருது ஜீரகம் மட்டும். மீதெல்லாம் கரெக்டாக இருக்குதுங்க. 100 கிராம்ன்றது பாதி வருது, 50 கிராம்ன்றது அதில் பாதி வருது, 25 கிராம்ன்றது ரொம்ப கடைசியாக இதில் கொஞ்சம் தாங்க, அந்த 50க்கு பாதி தான் வருது. அதனால் நீங்கள் உங்களுக்கு எதுவும் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி 200 கிராம் படி ஆழாக்கு இது மாதிரி வச்சுருந்தீங்கன்னா இதை வச்சு, இது 200 கிராம் பிடிக்கிறது, இதை வச்சே நீங்கள் அளந்துக்கலாம் வீட்டில். இதை எல்லாமே நம்ம வறுக்க வேணாங்க. யூஸ்வலாக நாங்கள் வறுக்கிறது கிடையாது. எங்கள் ஊர் திருச்சி பக்கம் நாங்கள் இது மாதிரிலாம் வறுத்தது கிடையாதுங்க. எப்போவுமே வறுக்க மாட்டோம். எல்லாமே நல்லா வெயிலில் காய வச்சிரும். நல்லா அப்படியே நம்ம எடுத்தோம்னா, நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள், எடுத்தோம்னா அப்படியே உடையும். நம்ம மிளகாய் அப்படி கையில் எடுக்கும்போது தூளாகிடும். அதே மாதிரி தனியாகவும் தூளாகிடும். நாளைக்கு தான் எல்லாத்தையும் காய வைக்கணும். இன்றைக்கி நான் வீடியோ போட்டு நாளைக்கு காமிக்கலான்னு இருக்கேங்க. இந்த மாதிரி நீங்கள் எல்லாம் ஃபுல்லாக வெயிலில் ஒட்ட இந்த இப்போ அடிக்கிற வெயிலுக்கு ஒரே நாள் காஞ்சா போதும். காலையில் 9 மணிக்கு போட்டிங்கன்னா சாயந்தரம் 4 மணிக்கு எடுத்துட்டிங்கன்னா போதும், நல்லா காஞ்சிரும். நீங்கள் இந்த மாதிரி இந்த மஞ்சள் இந்த சுக்கு மட்டும் லேசாக ஒரு தட்டு இடிக்கல் இருக்குது பார்த்தீங்களா, அது லேசாக ஒரு தட்டி போட்டுருங்க. அப்போ தான் மிஷினில் எடுத்துப்பாங்க. இந்த சுக்கு அவ்வளோ நல்லதுங்க. சுக்கு நம்ம சேர்த்துக்கணும் கண்டிப்பாக. உடம்புல யாருமே சுக்கு அவ்வளோ சேர்க்கறது கிடையாது. ஆனால் இந்த சுக்கு சேர்க்கும்போது இந்த பருப்புலாம் இருக்கிறதெல்லாம் போடுறதுனால அந்த வாயெல்லாம் சரியாகும்னு சொல்லுவாங்க. இந்த மஞ்சளும் அதே மாதிரி தான், கொம்பு மஞ்சளும் நல்லா தட்டி நீங்கள் போட்டுக்கலாம். இது மாதிரி 2 மட்டும் தட்டி மட்டும் போட்டுங்க. மீது எதையுமே நீங்கள் வறுக்க வேண்டாம். வறுக்காத அப்படியே நீங்கள் அரைச்சி பாருங்கள், அதோட டேஸ்ட்டே தனியாக தான் இருக்கும். எல்லாமே ஃபுல்லாக நல்லா வெயிலில் காய வச்சு நல்லா காய வச்சு எடுத்து வச்சுங்க. எடுத்து அரைச்சி வச்சிங்கன்னா இது 4 பேர் இருக்கிற குடும்பத்துக்கு 2 மாதத்துக்கு தாராளமாக வருங்க இந்த சாம்பார் பொடி. இந்த பொடி சாம்பாருக்கு மாத்திரம் இல்லைங்க, சாம்பாருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம காரக்குழம்பு, புளிக்குழம்பு, வத்த குழம்பு, இதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த பொடி. நீங்கள் ஒரு தடவை செய்து பாருங்கள். இதே மாதிரி நான் இதை நாளைக்கு வெயிலில் நல்லா அரைச்சிட்டு ஒரு தடவை உங்களுக்கு மிஷின்லேயே அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேங்க எப்படின்னு. தூளை சில இடத்துலங்க உங்களுக்கு காய வைக்கிறதுக்கு வசதி இல்லாத இருக்கும். அப்பார்ட்மெண்ட்ஸ் மாதிரி இருக்கிற இடத்துலாம் இல்லை, உங்களுக்கு டைம் இல்லை, பகல் ஃபுல்லாக ஆஃபீஸ் போய்டுவீங்க, டைம் இல்லாத இருக்கும். அந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், எல்லாமே வானொலியில் கொஞ்சம் போடணுங்க. கொஞ்சம் டைம் எடுத்து கொஞ்சம் போட்டு நீங்கள் இப்படி கையை இப்படி எடுத்திங்கன்னா, இப்படி நீங்கள் தொட்டு பார்க்கும்போது உங்களுக்கு சூடு, கை பொறுக்கிற சூடு இருக்கணும். அப்போ எடுத்தோன்னு நீங்கள் நல்லா ட்ரை நல்ல கலராக வரட்டும், இல்லை வாசனை வரட்டும், அந்தளவுக்கு வறுத்திங்கன்னு சொன்னாக்க நீங்கள் மிஷினில் கொடுத்து அரைக்கும்போது தூள் கருப்பாயிடும். ஏன்னா மிஷின் சூடு. நம்ம ரைஸ் மில்லில் கொடுத்து அரைக்கிறோம் பார்த்தீங்கன்னா, ரைஸ் மில்லு நிறைய ஓடிக்கிட்டே இருக்கும். இதே மாதிரி இந்த மிளகாய் நீங்கள் உங்களுக்கு அந்த மாதிரி வசதி இல்லை மழை நாளாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற டைமில் வானிலையில் கொஞ்சம் போட்டு நீங்கள் தொட்டிங்கன்னா கை பொறுக்கிற சூடாக இருக்கணும். கை பொறுக்கிற சூடில் எடுத்துடணும். நீங்கள் வாசனை வர வரைக்குமோ அல்லது இன்னும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்குமே நீங்கள் வைக்கக்கூடாது. தொட்டு பார்த்தீங்கன்னா கை சூடு. அந்த மாதிரி இருக்கும்போது எல்லா பொருளையும் கை சூட்டில் வரும்போது எடுத்துடணும்.
ரொம்ப வறுக்கக்கூடாதுங்க. இது மாதிரி வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். மிளகா நல்லா காய வச்சுட்டேன் பாருங்கள். வெயில் நேற்று ஒரு நாள் தான் காய வச்சேன். நல்லா இதாகிடுச்சு கொஞ்சம். நேற்று ஒரு நாள் தான் காய வச்சுருந்தேன். இன்றைக்கி திரும்ப 11 மணி ஆகுது. திருப்பி கொஞ்சம் நேரம் காய வச்சுட்டு கொஞ்சம் மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வரணும். இது மாதிரி தான் நம்ம வேலை மொட்டை மாடியில் போக முடியாதவங்க இல்லாதவங்க இது மாதிரி தான் நம்ம இது பண்ணிக்கணும். நேற்று ஒரு நாள்லேயே பாருங்கள் நல்லா மொறு இதாகிடுச்சு. இது மாதிரி தான் நமக்கு வந்து நல்லா காஞ்சிருக்கணும். அதேமாரி தனியாகவும் நல்லா தூளாகிடும் நமக்கு. இது மாதிரி தான் இருக்கணுங்க. இந்த நம்ம சுக்கும் மஞ்சளும் இது மாதிரி தட்டி போட்டால் தான் மிஷினில் அரைப்பாங்க. தட்டி வச்சுக்கணும் இது மாதிரி. இப்போ நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இதெல்லாம் இது மாதிரி காய வச்சுருக்கேங்க. அப்படி வருது. இப்போ இதெல்லாம் கொட்டி மிஷினுக்கு கொடுத்து அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா காய வச்சு எடுத்து வச்சாச்சுங்க. இப்போ மிஷினுக்கு போயிட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் மிளகாத்தூள் பாருங்கள், மிஷின்லேருந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். உங்களுக்கு வந்து மிளகாத்தூள் சூப்பராக ஒரு சாம்பாருக்கு, நம்ம வறுவலுக்கு, நம்ம வெஜ்ஜுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டான ஒரு சாம்பார் தூள் தான் இது. அதேமாதிரி இந்த சாம்பார் தூள் பெருங்காயத்தூள் சேர்க்கல நீங்கள் நினைக்கலாம். நான் ஸ்ட்ரைட்டாக சாம்பாரில் அப்படி தாங்க போட்டுப்பேன். ஏன்னா சில டிஷ்ஷில் வந்து பெருங்காயத்தூள் சேர்க்க மாட்டோம். அதனால் வந்துட்டு நான் பெருங்காயத்தூள் இதில் போடுறது கிடையாது. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கட்டி பெருங்காயம் வாங்கி வெயிலில் நல்லா காய வச்சுட்டு திரும்ப இதில் வந்து வானிலையில் லேசாக பொரிச்சிட்டு எடுத்து நீங்கள் போட்டு அரைக்க கொடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி இன்னும் கொஞ்சம் ரெட் கலராக உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா காஷ்மீர் சில்லி கடையில் விற்கும். ஒரு 1/4 கிலோ வாங்கி 1 கிலோவுக்கு 1/4 கிலோ 6 கிலோவுக்கு ஒரு 150 கிராம் வாங்கி நீங்கள் அரைச்சிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு காஷ்மீர் சில்லி வாங்கினா நல்லா ரெட் கலராக கிடைக்கும் உங்களுக்கு சாம்பார். எங்களுக்கு சாதாரண குழம்பு இந்த கலரில் போகுதுன்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு இதை மட்டும் நான் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப நல்லா இருக்குங்க, டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் டேம்னாஸ் கிராண்ட்மா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.